நாங்கள் என் பொண்ணை எக்ஸாமில் விட்டுட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வந்த கோயில். ஆனால் வந்த கோயில் பார்த்திங்கன்னா திவ்ய தேசமாக இருந்தது. அவ்வளோ மகிழ்ச்சி. என்ன ஒரே ஒரு குறைனா கோயிலுன்னு தெரிஞ்சிருந்தால் புடவை கட்டிட்டு வந்திருப்பேன். தெரியாததுனால சுடிதார் போட்டுட்டு வந்துட்டேன். இந்த கோயிலில் மொத்தம் 200 படிக்கட்டு இருக்குதுன்னு சொல்லி கீழேயே சொல்லிட்டாங்க. நான் எங்கள் வீட்லேயே இருக்க 66 படிக்கட்டே நான் ஏற மாட்டேன்றேன். ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால எங்கள் வீட்டுக்காரே மொட்டை மாடிலாம் ஏறி துணி காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு என்னை உண்மையிலே கேரிங்காக பார்த்துப்பாங்க. நான் இந்த 66 படிக்கட்டே ஏற மாட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ஏறி இறங்கிட்டேன்னா கோலம் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் நான் கீழேயும் ரொம்ப இறங்க மாட்டேன், மொட்டை மாடியும் ரொம்ப ஏற மாட்டேன். ஏன்னா டாக்டருடைய அட்வைஸ் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 200 படிக்கட்டு ஏறுவேனான்னு எங்கள் வீட்டுக்காருக்கு டவுட்டு. வேண்டாம், நீ கீழேருந்தே கும்பிட்டுக்கோன்னு சொன்னார். இல்லை நான் கண்டிப்பாக வருவேன். ஏன்னா இந்த மாதிரி 108 திவ்ய தேச பெருமாளெல்லாம் என் வாழ்க்கையில் நான் இதோட எப்போ பார்ப்பேன்னு தெரியாது. அதனால போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஆனால் 200 படிக்கட்டுன்னு சொன்னாலும் ஏறுறது ரொம்ப சுலபமாகவே ஏறி இறங்கிட்டேன். அந்த அளவுக்கு பெருமாள் என்ன ஈஸியாகவே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். உண்மையாலே சொல்கிறேன், என் வீட்டில் ஒரு வாட்டி அந்த 66 படிக்கட்டு ஏறி இறங்கிறதுக்கு முக்கி ஏறுவேன். பார்க்க வேண்டிய ஒரு கோயில். இந்த கோயிலை நானும் அவரும் இப்போ தான் முதல் முறையாக பார்த்துருக்கோம்.